நாவல் பழம் சாப்பிட்டா வந்து குழந்தைக்கு வந்து கருப்பு படிஞ்சிடும், குழந்தை வந்து நல்லா டார்க்கா பிறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லவே இல்ல. நாவல் பழத்துல இருக்கிற விட்டமின் ஏவை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ உப்பும் பிரெக்னன்சி டைம்ல ஆகாது அதிகமா. பலாப்பழத்துல சர்க்கரையை தாண்டி அதுல ம். அவ்வளோ ஃபைபரு எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். என்ன அளவுக்கு மீறி நிறைய சாப்பிடும் போது அடிவயிறு சூட்டு வலி ம். கொடுத்துரும். அதனால பிறக்கும் அப்படின்றது. சாஃப்ரானோட குவாலிட்டிஸே வேற. ஆக்சுவலா குங்குமப்பூவோட ஓகே. குவாலிட்டிஸ் வேற. அதை இப்படி பிரெக்னன்சி டைம்ல குழந்தை வெள்ளையா பிறக்கும்னு கொண்டு வர்றதும் வேற. குழந்தையோட கலரை நிறத்தை நிர்ணயிக்கிறது அம்மா அப்பாவோட ஜீன் தானே ஒழிய Okay. வேற எதுவுமே கிடையாது. பழங்கள்ல ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை இதெல்லாம் எனக்கு ஓகே தான். பட் அந்த வாட்டர்மெலன் மட்டும் மன்னிச்சிருங்க, அவ்வளோ வாட்டர்மெலன் வேண்டாம். வாட்டர்மெலன் பிரெக்னன்ட் லேடிஸ் வேண்டாம். அதுல என்ன டாக்ஸின்ஸ் இருக்குது எனக்கு தெரியல. இளநீர் நீங்க வந்து வாரத்துல 4 நாளைக்கு இளநீர் கம்பல்சரி எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கங்க. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சுகன்யா சரவணகுமார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம கேட்க போறோம். நமக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு. பட் ஆனால் அதுக்கு ரொம்ப கிளியரான ஆன்சர் பண்றதுக்காக அவங்க வழக்கம் போல் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஷோக்கில் அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய் கோகிலா, வணக்கம். குமுதம் சிநேகிதி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய மனமார்ந்த மாலை வணக்கம், காலை வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மேம், இப்போ வந்து மித்து வந்து சாப்பிட்றதுல இருந்தே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய விஷயம். அது மித்த என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் நாங்கள் கேட்குறோம், இந்த நாவல் பழம் இருக்குல்ல மேம், நாவல் பழம் சாப்பிட்டா வந்து குழந்தைக்கு வந்து கருப்பு படிஞ்சிடும், குழந்தை வந்து நல்லா டார்க்கா பிறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. நாவல் பழத்துல இருக்கிற விட்டமின் ஏவை அடிச்சுக்கவே முடியாது. ரெட்டினாய்ட்ஸ் அவ்வளோ கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியும். ரெண்டாவது தொண்டை கரகரப்பு கொடுக்கும். அது துவர்ப்பு குணம் ஜாஸ்தி. அதை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா உப்பு கொஞ்சம் மேலே தூவி அதை ஊற வச்சு சாப்பிட்றது தான். ஸோ உப்பும் ப்ரெக்னன்சி டைம்ல ஆகாது அதிகமா. செகண்ட், அந்த துவர்ப்புக்கு தொண்டை கரகரப்பு கொடுத்துச்சுன்னு சொன்னா சளி காய்ச்சலா அந்த தொண்டை கட்டான்னு சொல்லிட்டு அப்போ முன்னாடிலாம் ஒரு இது இருந்தது, மம்ஸ் இந்த தொண்டையில கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அப்படி சொன்னதை அப்படியே திரிச்சு திரிச்சு நாவல்பழம் சாப்பிட்டா குழந்தை கருப்பா பிறக்கும்னு சொன்னாதான் இவங்க அதை கிட்டே போக மாட்டாங்க அப்படின்னு வச்சுட்டாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதுல விட்டமின் ஏ அவ்வளோ நிறைய இருக்கு. ஓகே. அதே மாதிரி வந்து பலாப்பழம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை. பலாப்பழத்துல சர்க்கரையை தாண்டி அதுல அவ்வளோ ஃபைபரு எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். என்ன அளவுக்கு மீறி நிறைய சாப்பிடும் போது அடிவயிறு சூட்டு வலி கொடுத்துரும். அதனால டைஜஷன் கெப்பாசிட்டி தான்டா. லைக் அது வந்து உங்களுக்கு ஹை ஃபைபர், ஹை காம்ப்ளெக்ஸான ஒரு சுகர். அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணும்போது நம்ம நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த டைமில் இது நகர்ந்து கீழே வராது. அப்போ அது அது அதுதான் மாந்தம்னு சொல்கிறது. மற்றபடி அவாய்ட் பண்ணணும். மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா சூடு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதுதான் ரியலான ரீசன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், குங்குமப்பூ. ஸோ நாங்களாம் சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை நல்லா வந்து ஃபேரா பிறக்கும் அப்படின்றது. சாஃப்ரானோட குவாலிட்டிஸே வேற. ஆக்சுவலா குங்குமப்பூவோட குவாலிட்டிஸ் வேற. அதை இப்படி பிரெக்னன்சி டைம்ல குழந்தை வெள்ளையா பிறக்கும்னு கொண்டு வர்றதும் வேற. இது ரெண்டும் 2 டிஃபரெண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஆக்சுவலா அதை எப்படி பிரெக்னன்சி கூட ஜாயின் பண்ணாங்கன்னு தான் எனக்கு இல்ல. அது ஆக்சுவலா கொஞ்சம் எல்லோயிஷ் ஆக்குமே ஒழிய மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. சாஃப்ரானோட குட் குவாலிட்டிஸ்ங்கிறது அது தனி. அதை இதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். நார்மலா நீங்க சாஃப்ரான் சாப்பிடுங்க, அது வேற. பட் அது பிரெக்னன்சி டைம்ல சாப்பிட்டா குழந்தை கலரா பிறக்கும் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தையோட கலரை நிறத்தை நிர்ணயிக்கிறது அம்மா அப்பாவோட ஜீன் தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. அவங்களோட ஜீன், அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்களோட ஜீன் தான். மற்றபடி நிறத்தை நிர்ணயிக்கிறது நம்ம என்ன சாப்பிட்றோம், ஆரோக்கியமான ஃபுட்டு இருங்குதா அப்படிங்கிறது தான் அதிகமாக நம்ம நோட்டீஸ் பண்ணணும். குங்குமப்பூ சாப்பிட்டுட்டா அப்படியும் குழந்தை வந்து கருப்பா பிறந்துச்சுன்னா நீங்க அப்போ ஜெனட்டிக்கா பாருங்க அப்படிங்கிறது தான். நல்ல குங்குமப்பூ இல்ல போல, ஏதோ ஃபேக்கான வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க போல அப்படின்னு அதுக்கு ஓவர்சீஸ்ல இருந்து இம்போர்ட்லாம் பண்றோம். அதுக்கு நம்ம அதே மாதிரி இந்த அயன் டேப்லெட் சத்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா வந்துட்டு குழந்தை டார்க் ஆயிடுச்சு. இல்ல நாட் சோ வெரி ட்ரூ. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இரும்பு சத்துங்கிறது அயன் கண்டென்ட்டை உள்ளார சுத்த வைக்குது, அவ்வளவுதான். இரும்பு சத்துனாவே இரும்பு அப்படின்னா இரும்போட கலர் கருப்பா இருக்கிறதுனால அதனால இரும்பு சத்து கருப்பு அப்படின்னு நிறத்தோட ஒப்பிட்டு பார்த்துட்டாங்க. பட் அதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. ஜெனட்டிக்கா குழந்தை வந்து அம்மா அப்பாவோட நிறம் இல்ல தாத்தா பாட்டியோட நிறம் இதை தான் ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸா கொண்டு வரும்.
வருவாங்க. ஓகே மேம். இப்போ வந்து ஆக்சுவலா சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கு. அண்ட் தென் பிரெக்னன்சி அப்புறமேட்டும் அந்த சம்மர் டைம்ல என்ன மாதிரி ஃபுட் மேம் எடுத்துக்கலாம், என்ன கண்டிப்பா எடுத்துக்கூடாது? பிரெக்னன்ட் மதர்ஸ் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 லிட்டர் வாட்டர் பாட்டில் இப்போ பெரிய பெரிய ஜக் மாதிரிலாம் ஒன்று வந்து ஆமா. இருக்குது சரிங்களா? ஸோ அவங்களே சொல்லிடுறாங்க. அவங்களே எடுத்து குழந்தை எடுத்துட்டு பிறகு முன்னாடி எடுத்து அதை குழந்தை மாதிரி எடுத்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு வச்சுக்கிறாங்க. போனாங்க. ஆமா, இப்படி இப்படி ஒரு ஹேண்டில் வச்சு இவ்வளோ பெரிய ஜக்கு. ஆமா. நீ நம்ப மாட்டே, இவ்வளோ பெரிய ஜக்கு இப்படி தூக்கிட்டு வருவாங்க. என்ன பண்றீங்கன்னா 3 லிட்டர் அப்பதான் கணக்கா குடிக்கிறேன் அப்படின்வாங்க. இது எப்போ பிடிச்ச தண்ணி தான் கேட்பேன் ஃபர்ஸ்ட். எனக்கு அதுவே புரியல, அந்த கான்செப்டும் எனக்கு புரியல. சரி அப்படின்னா 3 லிட்டர்ஸ் வாட்டர் கம்பல்சரி. அது கணக்கு சரியாதவங்க அட்லீஸ்ட் 8 கிளாஸ் தண்ணி குடிக்கிறோங்கிறத நம்ம சொல்றோம். நான் ஹைலைட் பண்றது எல்லாமே காய்கறிகள்ல தான். நீர் சத்து அதிகம் இருக்கிற காய்கறிகள் இன்னைக்கு ஓரமா ஒதுக்கப்பட்ட காய்கறிகள். சொரக்காய், அதை கேட்பாரற்று வாங்குவாரற்று யாரையாவது என்ன வாங்குங்களேன்னு கீத்து போட்டு விற்கிறாங்க. ஆனா அதோட சீட்ஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு வேலிட்னா பம்கின் சீட்ஸுங்கிற பேர்ல நம்ம கிட்ட இறங்கிட்டு இருக்குது. நம்ம கிட்ட காயே இருக்குது, வெளிநாட்டுல அது விதைக்கு அவ்வளவு மரியாதையா இருக்குது. ஸோ நம்ம நாட்டு காய்கறிகள்ல நீங்க பெட் பண்ணுங்க. சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி நீர் சத்து நார் சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகளை தேடி நீங்க வாங்கி எப்படியாவது இதுல என்னன்னா புதுசா அந்த சொரக்காய் ஜூஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எதையும் ஜூஸ் ஆக்காதீங்க. அந்த ரா வெஜிடபிள் ஜூஸ்குள்ளார போகாதீங்க. குக் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்றது என்னோட ரெக்கமெண்டேஷன். செகண்ட் வந்து பழங்கள்ல ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை இதெல்லாம் எனக்கு ஓகே தான். பட் அந்த வாட்டர் மெலன் மட்டும் மன்னிச்சிருங்க, அவ்வளோ வாட்டர்மெலன் வேண்டாம். வாட்டர்மெலன் இல்ல இப்பெல்லாம் அவ்வளோ சொன்னா என்ன மேம்? சரி, நான் மன்னிச்சிருக்கேன் நான் சொல்லிடணும். சரி விடுங்க, ஏன்னா பொய் ஒரே சொல்ல கலர்ல மாட்டீங்க. இருக்கு, ஒரே கலர்ல இருக்கு. எப்போ எந்த ஸ்லைஸ் எத்தனை பழத்துல எடுத்தாலும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் கண்டென்ட் இருக்குது. ஒரு பழம் தித்திப்பா ஒரு பழம் புளிப்பா கூட இல்லை. அதுவும் எனக்கு அந்த மிஸ்மேட்ச் தான் ஆகுது. அவ்வளோ சுகர் கண்டென்ட் வேண்டாம் அப்படிங்கிறது தான். Okay. வாட்டர் கண்டென்ட் இருக்குதுங்கிறது நல்ல விஷயம்னா, நீங்க விளையிற நிஜம் பழத்தை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சுகரியான இதெல்லாம் கிடையாது. மினிமமான ஒரு தித்திப்பு தன்மை இருக்கும். அது கூட நீர் சத்து அவ்வளோ இருக்கும். நீங்க லிட்டரலா நீங்க வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு கலரா நான் பார்த்தது இல்லை. ஸோ வாட்டர் மெலன் பிரெக்னன்ட் லேடிஸ் வேண்டாம். அதுல என்ன டாக்ஸின்ஸ் இருக்குது எனக்கு தெரியல. அதனால வாட்டர்மெலன் வேண்டாம் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் நீங்க பண்றேன். மன்னிச்சுக்கங்க. மறுபடியும். ஓகே மேம். ஆக்சுவலா நீங்க நிறைய நாங்க கேள்விப்படாத ஒரு விஷயத்தையோட நாங்க கேள்விப்பட்டது அப்படி இல்ல அப்படின்னு நிறைய விஷயம் மாத்தி சொல்லிருக்கீங்க. பட் ஆனா அது உண்மையிலேயே இல்ல, பழகு ஃபேக்டா இருக்குது. சொல்லிருக்கீங்க. நிறைய நம்ம பேர் நொங்கு தெரியாம. சாப்பிட சொல்லுங்க. நொங்கு ஆ. சாப்பிட்டா அடிவயிறு வலிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இளநீர் நொங்கு நம்ம கிட்ட இருக்குது. அதுல நீர் சத்து அவ்வளோ இருக்குது. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாதான் அது அடிவயிறு வலி கொடுக்கும். அதை தாண்டி இளநீர் இந்த டைம்ல சம்மர்ல அவ்வளோ இருக்குது. இளநீர் நீங்க வந்து வாரத்துல 4 நாளைக்கு இளநீர் கம்பல்சரி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. நீர் சத்து காய்கறிகள் பழங்கள் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓகே மேம். சூப்பர். ஆக்சுவலா நிறைய விஷயம் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க எதுவும் விட மாட்டோம். இன்னும் நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி நல்லா கியூட்டா நல்லா கிளியரா வந்து நல்ல இதே மாதிரி உண்மையான பதில்கள் நிறைய சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ கோகிலா. Thank you. ப்ளீஸ் நீங்கள் என்னை இந்த அளவுக்கு ஆக்சுவலாக நான் தான் வந்து குமுதம் ஸ்நேகிதி நேயர்கள் அனைவருக்கும் நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை நான் ஒரு எஜுகேட்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸ்நேகிதி மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும், டீம்க்காக இருக்கட்டும், என்னோட சின்சியரான நன்றி, இதயத்திலிருந்து நன்றி. ஏன்னா இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது பெண்களுக்கு எதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணணும், எது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இந்த எஃபர்ட் எடுத்ததுக்கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்றபடி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமான தாயும் அழகான குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை, அறிவுள்ள குழந்தை, அதை பண்பாக நம்ம வளர்த்தாலே போதும். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு பை பாய். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.